போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய திரு அவையானது புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி ஆயர் மறை வல்லுநரினுடைய நினைவை சிறப்பித்து கொண்டாடுகிறது. அறநெறி இறையியலிலே மிக முக்கியமாக திருச்சபையிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கியவர் புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி. பல புத்தகங்களை அவர் எழுதியிருக்கின்றார். ஏறக்குறைய 111 நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார். மிக முக்கியமாக அன்னை மரியாளின் மீதும் நற்கருணை ஆண்டவர் மீதும் அதிகமான பக்தி கொண்டவராக என்றும் அவர் இருந்தார். ஆகவே இந்த நன்னாளிலே சிறப்பாக அந்த புனிதருக்கு இருந்த இறை நம்பிக்கை, இறை ஆர்வம், ஊந்து சக்தி நம்முடைய வாழ்க்கையிலும் என்றும் இருந்து நாமும் நம்பிக்கையில் வளர இத்திருப்பலியின் வழியாக நாம் வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நற்பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டுகளாக பலரை திரு அவையில் தோன்ற செய்கின்றேன். மக்களின் நலனுக்காக உழைப்பதில் ஆயரான புனித அல்போன்ஸ் மரியாவிடம் விளங்கிய ஆர்வத்தை நாங்களும் பின்பற்றவும், அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எரோமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல்வட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடிவமைத்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு. இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல்
நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையிலுள்ள களிமண்ணைப் போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 146. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறை திருவார்த்தைகள் 47 53 முடிய. இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக் கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 16வது நூற்றாண்டிலே நேபிள்ஸ் நகரத்திலே மிக பெரிய பிரபலமான வழக்கறிஞராக வாழ்ந்தவர். அவர் வாதிட்ட வழக்குகள் எல்லாவற்றிலும் வெற்றியை மட்டுமே கண்டவர். ஆகவே புகழினுடைய உச்சியை அடைந்தவர். வாழ்க்கையிலே இனி நமக்கு தோல்வியே இல்லை, வாழ்க்கை முழுக்க நாம் புகழை மட்டுமே பெற்றுக்கொண்டே இருப்போம்,
ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே எப்போதுமே வீழ்ச்சி இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருந்தார். அவ்வேளையிலே ஒரு வழக்கானது வருகிறது. அந்த வழக்கிலே மிகவும் நேர்ச்சையோடு இவரும் தத்ரூபமாக வழக்கு ஆடுகின்றார். இவருடைய வாழ்க்கையிலே ஒன்றை என்றுமே ஒரு குறிக்கோளாக கொண்டிருந்தார். ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது. வழக்கறிஞர்கள் எதிராக பொய் வாக்கை சூட்டினாலும் நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் என்று பொய் சொல்லாத ஒரு வழக்கறிஞராக வாழ்ந்தவர் இறுதியாக ஒரு வழக்கிலே தோல்வி அடைகின்றார். தோல்வி அடைந்தவர் மனதை மிகவும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகியவராக அவர் ஆலயத்திற்குள்ளே சென்று அழ ஆரம்பிக்கின்றார். ஆண்டவரே, இதோ இந்த நாள் வரையிலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தோல்வியை கண்டதில்லை. ஆனால் இப்போது ஒரு வழக்கிலே நான் தோல்வி கண்டிருக்கிறேன். ஆனால் அது என்னுடைய தோல்வி அல்ல, மாறாக எதிர் அணியினர் பலவிதமான பொய்களை அவர்கள் கட்டி அதற்கு தோல்வியை எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே மிக மிக ஒரு மோசமான சூழலிலே நான் இருக்கிறேன் என்று அவர் ஜெபித்தார். அந்த நேரத்திலே அவர் ஒரு காட்சியை காணுகின்றார். இயேசு அவருக்கு முன்பாக தோன்றி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ எல்லாவற்றையும் விட்டுவிடு, என்னை மட்டும் பற்றிக்கொள், என்னை பின் செல். இயேசுவின் பிரியமானவர்களே, அவர்தான் புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி. இன்று திரு அவை அவரை கொண்டாடி மகிழ்கின்றது. 12ஆம் வயதிலே சிவில் சட்டத்தை கரைத்து குடித்தவர். அதிலும் மிக முக்கியமாக திரு அவை சட்டத்திலும் கற்று தேர்ந்தவராக இருந்தார். 16ஆம் வயதிலே முனைவர் பட்டத்தையும் பெற்று மிக மிக சிறந்த ஒரு வழக்கறிஞராக அவர் நடமாடிக்கொண்டு வந்தார். ஆகவே புகழின் உச்சியிலே இருந்தவருக்கு ஒரு தோல்வியானது அவரை இறை அழைத்தலுக்கு அழைத்து சென்றது. இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இந்த புனிதரை பற்றி நாம் சிந்திக்கின்ற அந்த நேரத்திலே இவர் இயேசுவுக்காக, இயேசுனுடைய பணியை செய்வதற்காக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு மறைநூல் அறிஞராக தன்னுடைய இறை அனுபவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஏறக்குறைய 111 புத்தகங்களை திரு அவைக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவேதான் திரு அவை மறைநூல் அறிஞராக வல்லுநராக ஏற்று இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. இவருடைய புத்தகங்களை மிக முக்கியமான புத்தகங்களாக மரியாவின் பெருமை என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார், க்ளோரிஸ் ஆஃப் மேரி. அதிலே மிக முக்கியமாக அன்னை மரியாள் எத்தகைய ஒரு மகிமையான தாய் என்பதை தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை வைத்து தான் ஒவ்வொரு நாளும் இந்த அன்னை மரியாளினுடைய அனுபவத்தை பெற்றதை அவர் நேர்ச்சையாக எழுதி வைத்த ஒரு மாபெரும் புத்தகமாக இருந்தது. தன்னுடைய அனுபவத்தின் பகிர்வாக அது அமைந்தது. இரண்டாவதாக அவர் எழுதிய புத்தகம் திரு நற்கருணை சந்திப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்கருணையிலே உயிரோடு ஒன்றித்திருக்கின்றார். ஆகவே நற்கருணையின் ஆண்டவருடைய அனுபவங்கள் எல்லாம் பெற்றவராக தன்னுடைய வாழ்க்கையில இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அனுபவங்களை, நற்கருணை ஆண்டவருடைய அனுபவங்களை அவர் ஒரு நூலாக எழுதியிருக்கின்றார். இறுதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்விகளை கண்ட ஒரு புனிதராக இருந்ததால் அவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தோல்விகளை கண்டார் என்று சிலுவை பாடுகள் என்கின்ற ஒரு மாபெரும் புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். இன்று வரையிலும் அநேக பங்குகளிலும் துறவற இல்லங்களிலும் அவருடைய சிலுவை பாடுகள், சிலுவை பாதையானது மிக மிக பிரபலமான சிலுவை பாடுகளாக நாம் இந்த தவக்காலத்திலே கொண்டாடி வருகின்றோம். ஆகவே தோல்வியான இயேசு, சிலுவையே அவருக்கு தோல்வி என்று பலரும் கண்டார்கள். ஆனால் அந்த சிலுவையே அவருக்கு இறுதியாக வெற்றியாக அமைந்தது என்று தோல்விகளை கண்டு துவண்டு விடாதீர்கள், வெற்றியை கண்டுகொள்ளுங்கள் என்று அவர் எழுதியிருக்கின்றார். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று இந்த புனிதரை நாம் பெற்றிருக்கின்றோம். பலவிதமான துயரங்களையும் துன்பங்களையும் தோல்விகளையும் கண்டவராக இருந்தவர். மிக முக்கியமாக உலக புகழையும் உலக செல்வங்களையும் தூக்கி எறிந்தவராக, திரு அவையினுடைய ஒரு மிக முக்கியமான அறிஞராக
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நற்செய்தியிலே சொல்வதைப் போல மறைநூல் அறிஞராக தன்னுடைய சீடர்களை அப்போஸ்தலர்களை மாற அழைக்கின்றார். காரணம், மறைநூல் அறிஞர்களாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது இருந்த யூதர்கள் அந்த மறைநூல் அறிஞர்களாக இருந்தாலும் அவர்கள் கடவுளினுடைய அனுபவங்களையும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்களுடைய இஷ்டத்திற்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களைப் போல நீங்கள் இருக்காதீர்கள். நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், என்னோடு இருக்கின்றீர்கள், என்னோடு தங்கி எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கின்றீர்கள். ஆகவே கடவுளினுடைய அனுபவங்களை பெற்றவராக நீங்களும் மறைநூல் அறிஞர்களாக மாறுங்கள் என்று தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் அழைக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்கள், இன்றைய நற்செய்தியிலே இறுதியாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக இறை அரசின் ஊமையை அவர் சொல்லி நம்மை தியானிக்க அழைக்கின்றார். ஆகவே இந்த இறை அரசு எத்தகையது என்றால் கடலிலே வீசப்படுகின்ற வலையை போன்றது. ஆகவே கடலிலே வீசப்பட்ட வலையானது இறுதியாக இழுத்து கொண்டு கரைக்கு வருகின்ற பொழுது அந்த வலையிலே ஏராளமான மீன்கள் இருக்கும். ஆகவே அதுபோல இந்த இறை அரசும் அமைந்திருக்கும். இந்த இறை அரசுக்குள் அனைவரும் அழைக்கப்படுகின்றார்கள். எவ்வாறாக அந்த வலைக்குள்ளே எல்லா விதமான மீன்கள் இருக்கின்றனவோ அதுபோல திரு அவைக்கும் அனைவரும் தேவைப்படுகின்றார்கள். ஆகவே இந்த அழைப்பானது அனைவருக்கும் விடப்படுகிறது. நல்லவர்கள், தீயவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், புனிதர்கள், பாவிகள், பலன் தருகின்றவர்கள், பலன் தராதவர்கள். ஆகவே இவர்களும் அந்த இறை அரசு என்கின்ற வலைக்குள்ளே இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக ஒன்றை நம்மை சிந்திக்க என்று அழைக்கின்றார். அதாவது அனைவரும் நல்லவர்களா? நிச்சயமாக இல்லை. ஆனால் அனைவரையும் நல்லவர்கள் ஆக்க ஆண்டவரினுடைய இரக்கம் அபரிவிதமாக இருக்கிறது. ஆகவே இறுதி நாள் வரையிலும் ஆண்டவர் நமக்கு அந்த அவகாசத்தை, அந்த நேரத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகவே தீயவர்கள் நல்லவர்களாக மாற இயேசுனுடைய இரக்கத்தை அனுபவிக்கின்ற போது இவர்களும் இந்த இறை அரசிற்குள் என்றுமே உட்பட்டவர்களாக, இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இவர்களும் மாறுவார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு சிந்திக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆகிய இயேசுவின் பிரியமானவர்களே, இறை அனுபவத்தின் பிள்ளைகளாக, என்றுமே நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற பிள்ளைகளாக, புனித அல்போன்ஸ் மரிய நிகோரியைப் போல தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒன்று சேர்த்து இறை அனுபவமாக கொடுத்ததை போல நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் ஒவ்வொன்றும் இறை அனுபவங்களாக மாற சிறப்பாக இன்றைய நாளிலே ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இசையிலே நாதம் கேட்டோமதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. இசையிலே நாதம் கேட்டோமதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. எழுந்தோம் இறைக்குல உரிமையிலே இறைவா, எழுந்தோம் இறைக்குல உரிமையிலே தொழுதோம் படைத்தோம் பலியினையே. இசையிலே நாதம் கேட்டோமதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இத்திருப்பலியை நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மையே புனித பலி பொருளாக உமக்கு ஒப்புக் கொடுக்கவும் புனித அல்போன்ஸ் மரியாவுக்கு வரம் அளித்தீரே.
அதனால் எங்கள் இதயங்கள் தூய ஆவியாராகிய விண்ணகத்தியால் பற்றி எறிய கனிவோடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியுடைய நினைவு நாளிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லாம் திருநிலையினர் ஆகியவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையென அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, மாண்புமிக்க மறைப்பொருளின் நம்பிக்கைக்குரிய பணியாளராகவும் போதகராகவும் புனித அல்போன்ஸ் மரியாவை தந்தருளினீரே. இத்திருவிருந்தில் உம்முடைய நம்பிக்கையாளர் அடிக்கடி பங்கு கொள்ளவும் அதனால் முடிவின்றி உம்மை போற்றி புகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய நிராசிரோடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.